பிரைஸ் தி லார்ட். இன்றைய நாளுக்கான வேத வசனம் 1 கொரிந்தியர் 1:18. சிலுவையை பற்றின உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலர். இன்றைய நாட்களில் சிலுவைக்குரிய உபதேசங்களை கேட்கிறதற்கு ஜனங்கள் ஆர்வமாக இல்லை. ஆசீர்வாதத்தை குறித்து, மேன்மையை குறித்து நம்ம பேசுகிறோம், அதை நினைக்கும் போது சந்தோஷப்படுகிறோம். ஆனால் சிலுவையில் அறையப்பட்ட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த உபதேசங்களை நாம் என்றைக்கு நாம் அவைகளை கேட்டு அவைகளின்படி நடக்க பிரயாசப்படுகிறோமோ அன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் கர்த்தர் நிச்சயமாய் மேன்மையை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். சிலுவையில் அறையப்பட்ட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை இந்த 40 நாட்கள், இந்த லெந்து நாட்களை நாம் ஆசரிக்க போகிறோம். இந்த 40 நாட்களும் இயேசுவானவர் அவர் நமக்கு கொடுத்த சகல உபதேசங்களையும், நல் ஆலோசனைகளையும், எச்சரிக்கைகளையும் நாம் தியானிக்க போகிறோம். இன்றைக்கு வேதம் சொல்லுகிறபடி நாம் அவரை நோக்கி பார்ப்போம், அவருடைய பலத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். ஏனென்றால் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து பாவிகளை ரட்சிக்கவே இந்த பூமிக்கு வந்தார். தேவன் தம்முடைய இரத்தத்தினால் நமக்கு பரிசுத்தத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நிச்சயமாகவே நம்மளுடைய பாவங்களுக்கு மன்னிப்பு அவரால் மாத்திரம்தான் வரும். நாம் எப்பேற்பட்ட பாவத்தில் அடிமையாக இருந்தாலும் அந்த சிலுவையின் உபதேசத்தை சற்று கவனித்து நாம் கேட்போம் என்றால் நிச்சயமாய் நம்மளுடைய பாவங்களும் ஆண்டவராக இயேசு கல்வாரி சிலுவையில் முழுவதுமாய் அவர் தமது இரத்தத்தினால் நம்மளை கழுவி சுத்திகரிப்பார். அவருடைய பிள்ளையாய் நம்மளை அலங்கரிப்பார். சத்தியத்தை அறியுங்கள், சத்தியமே உங்களை விடுதலையாக்கும். தேவ பிள்ளைகள், இன்றைக்கு சபைக்கும் நாம் சரியாய் போகிறதும் இல்லை, சத்தியத்தையும் கேட்கிறதில்லை. எந்நேரமும் செல்ஃபோனில் செய்தியை கேட்கிறோம். ஆனால் வேதத்தில் உள்ள வார்த்தைகளை நேரம் இருக்கும் பொழுதும் நேரத்தை ஒதுக்கியும் நீங்கள் அமர்ந்து வாசியுங்கள். இந்த சிலுவையின் உபதேசத்தை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். தேவன் நிச்சயமாக இந்த வார்த்தையின்படி உங்களை பலப்படுத்துவார். எப்படி இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த பிற்பாடு பிதாவின் வலது பாரிசத்தில் உயர்த்தப்பட்டாரோ அப்படியே சிலுவையின் உபதேசத்தை கேட்டு வளருகிற நாமும் கர்த்தர் நிச்சயமாய் நம்மளை உன்னதங்களில் உயர்த்துவார். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடையுங்கள். எப்பேற்பட்ட இருளாக இருந்தாலும் அவைகளை பிரகாசிப்பிக்க மெய்யான ஒளி இயேசு கிறிஸ்து மாத்திரமே. மனம் திரும்புங்கள், சிலுவையை நோக்கி பாருங்கள், ஜீவ மீட்சியை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.